ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணால் கிட்னி டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஸ்டடி வந்து சொல்லுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் நாராயணன் அப்படின்னு வந்து ஒரு டாக்டர் இருக்கார். இவர் வந்து கேரளாவில் 2 ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட வர பேஷண்ட்ஸில் வந்து சில பேருக்கு வந்து மெம்பரேனஸ் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்னி டிசீஸ் வந்து இருந்திருக்கு. இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டாக இந்த டாக்டர் கிட்ட வந்த பேஷண்ட்ஸில் மெம்பரேனஸ் நியூரோபதி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ஒரு ஒற்றுமையை வந்து அவர் பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஃபெட்டிக் இருக்குது, அதாவது ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கை கால் வீக்கம் இருக்குது. அப்புறம் அவங்களோட யூரின் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய பிளட் ஒரு யூரின் சாம்பிளில் வந்து மெர்க்குரி வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூரினில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து 6.5லேருந்து 22 கிராம் பர் டே இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இதை வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. இவருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், எப்படி வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு காமனாக ஒரு சிம்டம்ஸ் வந்திருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக வந்து விசாரிக்கலான்னு நினைக்கிறாரு. விசாரிக்கிறப்ப தான் வந்து தெரியுது, இவங்க எல்லாருமே வந்து ரெகுலராக ஃபேர்னஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம், அந்த மாதிரி க்ரீம் எல்லாம் வந்து இவங்க ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச வாட்டி எப்படி சரி ஃபேர்னஸ் க்ரீமை யூஸ் பண்ணால் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து வருது இவங்க எல்லாத்துக்கும், ஃபேர்னஸ் க்ரீமுக்கும் இந்த கிட்னி டிசீஸ்க்கும் வந்து என்ன சம்மந்தம் அப்படின்னு இன்னும் வந்து தீர விசாரித்தப்போ தான் தெரிய வருது. இந்த ஃபேர்னஸ் க்ரீம், இவங்க யூஸ் பண்ணுற ஃபேர்னஸ் க்ரீம்லலாம் வந்து மெர்க்குரி இருக்குது. இந்த மெர்க்குரி தான் வந்து இவங்க இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணும்போது உடம்பு அப்சர்வ் பண்ணி இதுதான் வந்து கிட்னி டிசீஸை வந்து உருவாக்குன காரணம் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், சரி ஏன் வந்து ஃபேர்னஸ் க்ரீமில் வந்து மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்க? மெர்க்குரி வந்து ஒரு டாக்ஸிக் மெட்டலுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு விஷம். இதை வந்து ஏன் ஃபேர்னஸ் க்ரீமில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்னஸ் க்ரீமில் இருக்கிற மெர்க்குரி வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர் ஆகிடுவீங்க. அதாவது மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து மெர்க்குரி தடுத்து நிறுத்தினோடனே நீங்கள் வந்து கொஞ்சம் கலர் ஆகிடுவீங்க. அதே மாதிரி எவ்வளோக்கு வந்து ஃபேர்னஸ் க்ரீமில் மெர்க்குரி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து டக்குன்னு வந்து கலர் ஆகிடுவீங்க. இதுதான் காரணம் நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபேர்னஸ் க்ரீமில் வந்து மெர்க்குரி வந்து அதிகமாக ஆட் பண்ணுறதுக்கு. இதை வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூஸ் பண்ண வாட்டி டக்குன்னு ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீம் வந்து நல்ல க்ரீமாக, டெஸ்ட் பண்ண க்ரீமாக, ரெகுலேட்டட் க்ரீமாக அதெல்லாம் வந்து செக் பண்ணாமல் டக்குன்னு வந்து கலர் ஆகிறோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த க்ரீமை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறுத்தவும் அவங்களுக்கு வந்து மனசு வராது. ஏன்னா வந்து நீங்கள் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டிங்கன்னா மறுபடியும் வந்து உங்களோட கலர் வந்து போய்டும். ஏன்னா மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டம்லேருந்து வெளியேறிடும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கண்டினியூஸாக இந்த ஃபேர்னஸ் க்ரீமை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து காரணம். அந்த ஃபேர்னஸ் க்ரீமில் இருக்கிற மெர்க்குரி தான் வந்து இந்த கிட்னி டிசீஸை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெண்களோட அழகு வந்து கலரோட கம்பேர் பண்ணுறது வந்து வழக்கம் இருக்குது. அதாவது எவ்வளோ ஒரு பொண்ணு வந்து கலராக இருக்காங்களோ, இல்லை பெண் மட்டும் இல்லை, இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்குமே வந்து ஃபேர்னஸ் க்ரீம், ஒயிட்னிங் க்ரீம் எல்லாம் வந்துருச்சு. எவ்வளோ ஒரு ஆள் வந்து கலராக இருக்காங்களோ அவ்வளோக்கு வந்து அழகுங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து நம்ம மனசில் இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது. இதை வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம உடம்பு நாசமாக போனால் பரவாயில்ல, உங்களை கலர் மட்டும்தான்டா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் வந்து க்ரீமோடு கலந்து நமக்கு வித்துடுறாங்க. நம்மளும் வந்து இதை பிளைண்டாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை இந்த ஃபேர்னஸ் க்ரீமோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கிறது. இதை தாண்டி ஏஷியா, ஆஃப்ரிக்காலையும் வந்து இந்த ஃபேர்னஸ் க்ரீம் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரியை வந்து தடை செய்யணும், மெர்க்குரியால் வந்து உடம்புக்கு வந்து கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல உலகம் ஃபுல்லாக வந்து மெர்க்குரி பேன் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்துமே வந்து இந்த பணத்தாசி பிடிச்ச நிறைய கம்பெனிஸ் வந்து உங்கள் உடம்பு என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு க்ரீமில் வந்து மெர்க்குரியை வந்து கண்டமெனிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா சொல்லலை, என்ஜிஓ வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 க்ரீமுக்கு மேலே வந்து ஒரு என்ஜிஓ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 190 க்ரீமில் வந்து மெர்க்குரி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மிசிபிள் லிமிட் வந்து 1 ppm தான். அதாவது 10 லட்சத்தில் ஒரு பகுதி தான் வந்து மெர்க்குரி வந்து இருக்கலாம். இதுதான் வந்து அலௌடு லிமிட். ஆனால் வந்து இந்த க்ரீமில் 190 க்ரீமில் வந்து மெர்க்குரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 200க்கு மேலே இருக்கிற க்ரீம்ஸை வந்து டெஸ்ட் பண்ணதில் 190 க்ரீமில் வந்து இந்த மெர்க்குரியோட ppm வந்து 1.18லேருந்து 78,400 ppm வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அலௌடபிள் லிமிட் வந்து 1 ppm. ஆனால் இவங்க போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 78,400. எவ்வளோ மடங்கு அதிகம்னு பாருங்கள். இந்த க்ரீமெல்லாம் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் ஒரு பக்கம் ஆகிடுவீங்க. ஆனால் அதுக்குள்ளே உங்கள் உடம்பு வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகும் அப்படின்னு வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேர்னஸ் க்ரீமால் தான் இந்த கிட்னி டிசீஸ் வருதுங்கிறத வந்து ரொம்ப எர்லியராக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிறீங்களோ
அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது. ஆனால் ரொம்ப டிலே ஆக ஆக இது ஃபுல் கிட்னியுமே வந்து டேமேஜ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேலையாக இந்த கேரளாவில் இந்த ஃபேர்னஸ் க்ரீமுக்கும் கிட்னி டிசீஸ்க்கும் உள்ள லிங்க்கை வந்து அந்த டாக்டர் வந்து ரொம்ப எர்லியாகவே வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இதனால் வந்து அந்த 15-20 பேஷண்ட்ஸ், அந்த மெம்பரேனஸ் நியூரோபதி இருந்த அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து எந்த விஷயமும் ஆகலை. இந்த ஃபேர்னஸ் க்ரீமை வந்து அவங்க யூஸ் பண்ணதை நிறுத்தின உடனே அந்த 3-4 மாதத்தில் அவங்க உடம்புல இருக்கிற அந்த மெர்க்குரி லெவல்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து கிட்னியை சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே அவங்க குணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது எப்படி ஃபேர்னஸ் க்ரீம் வந்து நம்ம அழகுக்காக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பண்ணுறோம். அதாவது வந்து நம்ம முடிக்காக வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்பர் ஷாப்லலாம் வந்து நிறைய அந்த கெரட்டின் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுத்திருப்பீங்க. அதாவது ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க. இதுவுமே வந்து கிட்னி டிசீஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டடி வந்து சொல்லுது. இதில் என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபேர்னஸ் க்ரீமில் வந்து மெர்க்குரியோட லிங்க் இருந்துச்சு. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் ஸ்ட்ரென்தன் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெரட்டின் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஹேர் முடியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, முடியை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து முன்னாடி ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கெமிக்கலால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண், அப்புறம் ஸ்கின்னு, ஏர்லாம் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும், அதாவது இந்த கெரட்டின் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ், அப்புறம் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங், இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபார்மால்டிஹைடை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து கிளைகாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி மாதிரியே தான், ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி வந்து கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணுது. சேம் திங் அப்சர்வ் பண்ணி என்ன ஆகுதுன்னா, இது பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலக்கும்போது இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து ஆக்சிலேட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சிலேட் தான் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது வந்து கிட்னியை வந்து மறுபடியும் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஏர் ட்ரீட்மெண்ட் மூலயமா வந்து நம்ம உடம்பு கெட்டு போகிறதுக்கான காரணம். இதுக்கு வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஸ்ட்ரென்தனிங் ட்ரீட்மெண்ட், ஏர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் வந்து ரொம்ப வந்து அடிக்கடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து உடம்புல என்ட்ராகுது, உடம்புல என்ட்ராகி பிளட் ஸ்ட்ரீமில் வந்து இது ஆக்சிலேட்டாக மாறுது. இது வந்து கிட்னி டிசீஸை உருவாக்குது. இதனால் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்காதீங்க, எப்பயாவது வேணால் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து இந்த ஏர் ஸ்ட்ரென்தனிங் ட்ரீட்மெண்ட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், க்ரீமு, சீரம் எல்லாத்துலேயுமே இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த க்ரீமில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மி, இதனால் வந்து பெருசாக டேமேஜ் ஆகாது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இதுலேயுமே வந்து ஒரு கேட்ச் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீமை வந்து நீங்கள் காயத்துலேயோ ஓப்பன் வூண்ட்ஸ்லேயோ வந்து தடவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கிளைகாலிக் ஆசிட் வந்து உள்ளே இறங்கிடும். இது வந்து மறுபடியும் ஆக்சிலேட்டாக மாறி உங்களுடைய கிட்னியை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேர்னஸ் க்ரீம் வந்து கிட்னி டிசீஸை உருவாக்கின கதை. இன்றைக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளை நம்புறது அப்படின்னே தெரியல. ஏன்னா எல்லா பொருள்லையுமே வந்து ஏதாவது ஒரு கலப்படம் வந்து பண்ணிடுறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, ஹாங்காங்கில் வந்து MDH, எவரெஸ்ட் மசாலாலாம் பிடிச்சாங்க. பூச்சி மருந்தாக யூஸ் பண்ண வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பொருள் வந்து கேன்சர் உருவாக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்திருக்கும், இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் வந்து சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆக மொத்தத்தில் எல்லா கம்பெனிக்காரனுமே வந்து நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு நமக்கே டேமேஜ் பண்ணுறாங்களே தவிர நமக்கு நல்லது வந்து எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணாலும் சரி, ஃபேர்னஸ் க்ரீமோ இல்லை நீங்கள் வந்து பியூட்டி பார்லரில் வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ, ஏதோ ஒன்று பண்ணுறீங்களோ, நல்லா வந்து ஆழ்ந்து ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்க. அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, எந்த கெமிக்கல்ஸ் எப்படி டேமேஜ் பண்ணுது அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி டிசீஸ் வந்து இன்னொரு காரணமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன், ஆயுர்வேதா, சித்தா அப்படின்னு சொல்லிட்டு எந்த லேப்லையும் டெஸ்ட் பண்ணாத மெடிசன்ஸை வந்து எடுத்துக்கிறீங்க. ஆனால் இந்த மெடிசன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலையும் வந்து கிட்னி டிசீஸ் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஃபேர்னஸ் க்ரீமில் மெர்க்குரி இருக்குது, அப்புறமா வந்து ஏர் ட்ரீட்மெண்ட், அதாவது ஏர் ஸ்ட்ரைட்டன் பண்ணலான்னு போனால் அதில் வந்து கிளைகாலிக் ஆசிட்னு வச்சுருக்காங்க. சரி, நம்ம உடம்பை வந்து பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு ஏதாவது க்ரீமோ மாய்ஸ்சரைசரோ ஏதோ ஒரு சிரமோ போட்டு கொஞ்சம் அழகாயிடலான்னு பார்த்தா அதுலேயும் வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் வூண்டில் தடவாதீங்க, அது வந்து டேமேஜ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சுவையாக அதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா மசாலாலேயும் வந்து பெஸ்டிசைடு, பூச்சி மருந்து, கேன்சர் உருவாக்குறது எல்லாத்தையும் போட்டு கலந்துடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே.